இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2026ல ஒரு நியூ டெரரான ஒரு உல்ஃப் மூவியா ரிலீஸ் ஆன த உல்ஃப் அண்ட் த லேம்ப். படத்தோட ஒன்னே என்னன்னா, ஒரு கிராமத்துல கருப்பு வெள்ளை அப்படின்னு பாகுபாடு இருந்த காலகட்டத்துல மர்மமான ஒரு எண்ணம் ஒண்ணு மனித உருவத்துல வாழ்ந்து வருது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊர் மக்கள் மர்மமா இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஹீரோனோட சின்ன பையனும் அந்த எண்ணமா மாறுறான். ஹீரோன் அவனை காப்பாத்தினாலா அந்த எண்ணத்தை அழிச்சு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பாதுகாப்பா இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு வீட்டை காட்டுறாங்க. அங்க ஒரு அப்பா, அம்மா, ஒரு குட்டி பொண்ணு 3 பேர் இருக்காங்க. 3 பேருமே வெளியில பேசிக்கிட்டு இருக்க. அப்ப காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு பயங்கர சத்தத்தோட வேகமா வந்துகிட்டு இருக்கு. அந்த அம்மாவும் இது சாப்பிட்ற நேரம், வாங்க சாப்பிட அப்படின்னு கூப்பிட, ஆனா அந்த குட்டி பொண்ணும் கொஞ்ச நேரம் கண்ணாமூச்சி விளையாடலாமே அப்படின்னு அவ அப்பாவை கூப்பிடுறா. அதே நேரம் அந்த மர்மமான ஏதோ ஒண்ணு இவங்க இருக்கிற அந்த இடத்தை நோக்கி வர ஆரம்பிக்குது. அப்பா கண்ணை மூட அம்மாவும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. பொண்ணும் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்ன மரக்குடில் ஒண்ணு இருக்கு, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அவ உள்ள போன அடுத்த செகண்டே ஒரு கருப்பு புகை ஒண்ணு அந்த குடில கிராஸ் பண்ணி அந்த பெரிய வீட்டுக்குள்ள போகுது. அப்ப ஒரு கண்ணு இது எல்லாத்தையுமே பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அப்பாவும் அவரோட பொண்ணை தேடுறதுக்காக போற அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள அம்மாவும் கத்துற சத்தம் கேக்குது. அப்பாவும் பதறி போயிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. அப்புறம் ரொம்ப நேரமா யாருமே வெளியில வரல. குட்டி பொண்ணு அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. அப்ப எதைய பார்த்து பாய்ந்து அவ கையில வச்சு அந்த பொம்மையை கீழே போடுறா. அப்போ அவளுக்கு பின்னாடி இருந்து அந்த கருப்பு புகை வந்து அவளை சுத்தி மூட ஆரம்பிக்குது. அடுத்த நொடியே அந்த குட்டி பொண்ணு காணாம போயிடுறா. அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டில் போடுறாங்க. 1873ல மலைகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை காட்டுறாங்க. அங்க நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு வராங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷன், சர்ச், பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. அப்ப கிரான்ச் அப்படிங்கிற ஒரு பணக்காரன் ஒரு பாருக்கு வந்து நான் லிஸ்ஸ பாக்கணும் அப்படி சொல்ல, இவன் அந்த ஊர்ல விபச்சார விடுதி வச்சிருக்கான். மேடம் பிஸியா இருக்காங்க, பார்க்க முடியாது அவனு சொல்ல, இந்த லெட்டரை கொடுங்க உடனே பார்க்க வந்துருவாங்க அப்படின்னு கிரான்ச் சொல்ல, அந்த பார் மேனும் கடுப்பா அந்த லெட்டரை வாங்கிட்டு போறான். அடுத்த ஒரு சில செகண்ட்ல மேல இருந்து லிஸ் வந்து அவரை மேல கூப்பிடுறா. இதுக்கு நடுவுல லாயர் டெர்னஸ் அப்படிங்கிற ஒருத்தரை மீட் பண்ணி 2 போலீஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல பிராங்க் அப்படிங்கிற முடி நீளமா வச்சிருக்கிற போலீஸும் ஊர்ல நிறைய குழந்தைகள் காணாம போய்கிட்டு இருக்காங்க, இங்க இனப்பாகுபாடு அதிகமா இருக்கு அப்படி சொல்ல, நான் உங்க பிரச்சனையை பேச வரல, எனக்கு என் பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு டெர்னஸும் சொல்ல, போலீஸ் பிராங்குக்கு பக்கத்துல இருந்த போலீஸ் கூலியும் நீங்க உங்களை மட்டும் தான் பாக்குறீங்க அப்படி சொல்ல, அதுல கோவமான டெர்னஸும் கூலி அங்கிருந்து போக சொல்லிடுறாரு. அதே நேரம் இங்க கிராஞ்சும் லிஸ்ஸ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். நமக்கு துரோகம் பண்றதுக்கு சில பேர் இருக்காங்க, சில விஷயங்கள் என் கவனத்துக்கு வந்துச்சு, அதை பத்தி தான் பேசுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சாடா மாடியா சொல்ல, லிஸுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் புரியாத மாதிரி அவளும் நடிக்கிறா. உச்ச நீதிமன்ற நீதிபதி நம்ம சொத்தை பாதுகாக்கணும், ஆனா இப்போ துரோகம் நடக்குது, நமக்கு எதிராக அப்படி சொல்றான், உனக்கு என்னதான் வேணும் நேரா கேள் அப்படின்னு லிசன் கேட்க, அந்த பாஸ் டான் எனக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுத்திருக்கான், அவன் விபச்சார விடுதியில் இருக்கிற அந்த நகையை கேட்கறான் அப்படின்னு லிசு கிட்ட கேட்க, இல்லையே எல்லா ஆண்களும் என்ன தேவையோ அதைத்தான் அவரும் கேட்பாருன்னு நினைச்சேன், ஆனா ஏன் விடுதியை கேட்கறான்? நீதிபதி நம்ம சொத்தை அபகரிக்க பாக்குறாரு, எனக்கு தான் முதல் குறி வச்சிருக்கான், என்ன ஒரு வீக்கான ஆளை நினைக்கிறாங்க, அதான் ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கிராஞ்சி சொல்ல, அங்க நடக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு லிசன் கேட்க, அது சொல்ல எனக்கு நிறைய ஆள் இருக்காங்க, நான் அவனுக்கு யாருன்னு காட்டணும், அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கேன் அப்படி சொல்றான். நீங்க உண்மையிலேயே வீக்கு தான், அதனாலதான் ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு லிஸ் சொல்றான். இங்க போலீஸ் பிராங்கும் கிராஞ்ச கூட சம்மதிக்க வச்சிடலாம், ஆனா கண்டிப்பா லிஸ் விற்க மாட்டா அப்படின்னு சொல்ல, கேட் பவர்ஃபுல்லான ஆளு, அவருக்கு முன்னாடி எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு டெர்னஸ் சொல்ல, இப்படிதான் ஜான் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு பிராங்கும் கிண்டல் பண்றான். நம்ம கவர்மெண்ட் பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பா பாதுகாக்கும், அதுக்கு சரியான விலையை கொடுத்து அதை வாங்கிக்கும் அப்படின்னு டெர்னஸ் சொல்ல, அதை வாங்கி என்ன பண்ண போறாங்க, பார கோட்டா மாத்த போறாங்களோ, இது போதும் இந்த ஊர் மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்ப அப்படின்னு போலீஸ் பிராங்கும் சொல்றான். இந்த டீலை முடிச்சு கொடுத்தா எனக்கு ஒரு பெரிய பங்கு கிடைக்கும் அப்படி சொல்றான். அதுக்கு மேல இவருக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு பிராங்கும் அங்கிருந்து கிளம்புறான். டெர்னஸும் ஒரு கவர்ல கொஞ்சம் பணத்தை வச்சு க்ளோஸ் பண்றான். அடுத்த சீன்ல ஹீரோயின் பெர்கட்டை காட்டுறாங்க. சர்ச்சுக்கு போக அழகா ரெடி ஆகிட்டு இருக்கா. அவளுக்கு ஹென்றி அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். 10 வயசு ஹென்ரியும் வெளியில குச்சியால சிலுவையை செஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இரணதை வாங்கி பார்த்துட்டு அழகா இருக்கே அப்படி சொல்ல, அடுத்து 2 பேரும் சந்தோஷமா சர்ச்சுக்கு போறாங்க. இதுக்கு நடுவுல ஒரு விபச்சார விடுதியை காட்டுறாங்க. அங்க ராய் அப்படிங்கிற ஒரு டாக்டர் அங்க இருக்கிற லேடிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுல ஒருத்தி அவரை சும்மா சும்மா சீண்டிக்கிட்டு இருக்க, கோமான டாக்டரும் அவளை பயங்கரமா திட்டி அனுப்புறான். அடுத்த சீன்ல சோல், மேரி அப்படிங்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்களும் சர்ச்சுக்கு போக ரெடி ஆகுறாங்க. சோல் கருப்பா இருப்பான், மேரி வேற இனத்தை சேர்ந்தவ. அந்த காலகட்டத்துல இனவெறி அதிகமா இருந்துச்சு. அதே நேரம் ஹீரோயின் கென்றி அங்க வந்து அவங்க கூட பேசுறா. ஹென்றி ஒரு சின்ன மரத்துல ஒரு ஓனையை செஞ்சு வச்சிருக்கான். அதை வாங்கி பார்த்த மேரியும் சூப்பரா இருக்கே அப்படின்னு அவனை பாராட்டுறா. மேரியும் சர்ச்சுக்கு போக ஹீரோனும் சோலோட கையை பிடிச்சி ஒரு லவ மேரி ஏத்துக்கிட்டா, அவ புத்திசாலி அப்படின்னு ஹீரோனு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோனும் சோல் கூட போறா. அப்ப நேத்து நைட்டுமே ஒரு குதிரை இறந்து போச்சு, இந்த வாரத்துல இது 7வது குதிரை, என்ன நடக்குதுன்னு தெரியல, எப்படி எல்லா குதிரையும் மர்மமா இறந்து போகுதுன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு புரியல அப்படின்னு சொல்றான். நானும் காணாம போன குழந்தைகளை பத்தி விசாரிச்சேன், ஆனா எந்த ஒரு நியூஸும் கிடைக்கல அப்படின்னு ஹீரோன் சொல்றான். அப்ப அங்க பாரோட ஓனர் லிசன் நின்னு இவங்களை பார்த்து தலையசைக்கிறா. ஹீரோன் மரியாதைக்கு சிரிக்கிறா.
நிக்கிறா. அதே நேரம் டாக்டர் அங்கே வர ஹீரோன் ஹென்ரிய கையை காட்ட அவன் டாக்டருக்கு போய் மரியாதை பண்ணிட்டு அவரோட பேக்கை வாங்குறான். டாக்டரும் ஒரு கால் தாங்கி நடக்க ஹீரோனும் அவரோட கையை பிடிச்சி சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு போறா. அங்கே நிறைய பேர் ஃபாதர் வரதுக்காக வெயிட் பண்றாங்க. நான் சொல்றத அமைதியா கேளு. நேத்து நைட்டு ஒரு பையனை காணோம். அந்த பையனும் அம்மாவும் 2வது மாடியில தங்கியிருந்தாங்க. காத்து வரட்டும் அப்படின்னு ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுறாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா அவளோட பையனை காணோம். எந்த ஒரு சத்தமும் வரல, கதவும் ஓப்பன் இல்ல, எதையுமே உடைக்கல. ஆனா அந்த பையனை மட்டும் காணோம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் ஷாக்கோட பயத்தோட இருக்கா. அப்ப ஃபாதர் வர பிரேயர் பண்றாங்க. அடுத்து ஃபாதர் பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஊர்ல நடக்கிறத பத்தி ரொம்பவே கஷ்டமா இருக்கு. குழந்தைகள் காணாம போறாங்க. எனக்கு எட்வின் மறைஞ்சு போயிட்டான், எப்படின்னே தெரியல. இந்த போலீஸ் என்னதான் பண்றாங்க அப்படின்னு ஃபாதர் கேட்க அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு என் விலங்குகளும் கொடூரமா இறந்து கிடக்கு அப்படின்னு சொல்ல அவனுக்கு பக்கத்துல இருந்தவன் எந்திரிச்சு குழந்தைகள் முக்கியமா அனிமல் முக்கியமா, நம்ம குழந்தைகளே பறி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். அப்படியே 2 பேருக்கும் சண்டை வர மாதிரி இருக்கு. ஃபாதரும் சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாரு. இப்ப நமக்கு கஷ்டமான நேரம், ஏதோ ஒரு நோய் வேற பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஃபாதர் சொல்ல அப்போ ஒருத்தர் ஃபாதர் கையை பிடிச்சு நீங்க எங்களுக்கு வழிகாட்டுங்க, எங்க குழந்தைகளை கண்டுபிடிக்க உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறான். ஃபாதர் அவளுக்கு ஆறுதல் சொல்றாரு. அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு இது எல்லாத்துக்கும் ரத்த உரி பிடிச்ச அந்த பழங்குடியினர் தான் காரணம் அப்படின்னு சொல்றான். அப்படி யாரையுமே குறை சொல்ல முடியாது, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பிரேயரை முடிக்கிறாரு ஃபாதர். அடுத்து ஹீரோனும் டாக்டரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டெர்னஸும் சாரா ஒருத்தியும் அவளோட பொண்ணு ரோஸும் வராங்க. அவங்க இன்னைக்கு ஒரு பார்ட்டி கொடுக்க போறாங்க போல. அதுக்கு ஹீரோனை வர சொல்றாங்க சாரா. ஆனா ஹீரோன் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றா. உங்களுக்கு அப்படி என்னதான் வேலை இருக்கு எங்க பார்ட்டிக்கு வராம இருக்க அப்படின்னு சாராவும் கேட்க ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும், அதான் போறேன் அப்படி சொல்றான். நீ வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சாராவும் சொல்லிட்டு போக பெக்கெட் உனக்கு வேற வழி இல்ல, நீ அங்கதான் வேலை பாக்குற, கண்டிப்பா நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு டாக்டரும் சொல்ல ஹீரோனை வேற வழி இல்லாம பார்ட்டிக்கு போறான். அப்ப அங்க சார்லி அப்படிங்கிற போலீஸும் அவன் ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க போல. அப்ப அங்க வந்த டாக்டரும் சார்லியோட ஒய்ஃபை பார்த்து உன்னை ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன், இங்க என்ன பண்ற, வீட்டுக்கு போ ரெஸ்ட் எடு அப்படின்னு டாக்டர் சொல்லவும் அவளும் போயிடுறான். அதே நேரம் மறுபடியும் ஏதோ ஒண்ணு காட்டுக்குள்ள இருந்து வேகமா ஊருக்குள்ள வருது. அடுத்து சாராவும் ஃபாதரை கூட்டிட்டு வந்து இவங்க தான் ரோஸோட டீச்சர் அப்படின்னு ஹீரோனை அறிமுகப்படுத்துறா. ஃபாதரும் ஹீரோனை கையை பிடிச்சு முத்தம் கொடுக்குறாரு. அதே நேரம் ஹென்ரியும் ரோஸும் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. எங்க ரூம்ல சாராவுக்கு ஏதோ ஹெல்த் ப்ராப்ளம் போல, அதுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க அன்னைக்கு கொடுத்த மருந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அதே கொடுங்க அப்படி சொல்ல என்ன கேட்ட, அது நீங்க சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஒரே ஒரு பாட்டில் மட்டும் எடுத்து கொடுக்குறாரு. கோவமான சாராவும் டாக்டரோட கன்னத்தில் அடிச்சுட்டு எனக்கு 3 பாட்டில் வேணும் அப்படி சொல்றா. டாக்டர் எதுவுமே பேசாம எடுத்து கொடுக்க அப்ப வெளியில யாரோ பயங்கரமா கத்துற சத்தம் கேட்குது. வெளியில வந்து பார்த்தா ரோஸ் இருக்க, ஆனா ஹென்ரிய காணோம். ஹென்ரியோட பேரை சொல்லி ஹீரோன் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா, கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அவனுக்கு காணோம். அவங்க வச்சு விளையாட அந்த பொருள் எல்லாம் உடஞ்சு போய் கீழே கிடக்கு. சாரா ரோஸை பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோன் என்ன பண்றது அப்படி தெரியாம சுத்தி தேடிக்கிட்டு இருக்கா. எல்லாருமே வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹென்றி வீட்டுக்கு போயிருப்போம் அப்படின்னு நினைச்சு ஹீரோன் வீட்டுக்கு வந்து அவனை தேடுறா. ஆனா வீட்லயுமே அவனை காணோம். அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ் பிராங்க் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. குழந்தைகள் காணாம போறது கொஞ்சம் நாளாவே அதிகமாயிருச்சு, ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும் தான் நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். எங்க கிட்ட போதிய வசதி இல்ல, ஆளு இல்ல, எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம், கவலைப்படாதீங்க, சீக்கிரமா கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு பிராங்க் சொல்றான். ஆனா ஹீரோனு கோவமா கத்திக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு கோவமான பிராங்கும் நீ மட்டும் உன் குழந்தைய பறி கொடுக்கல, இங்க நிறைய பேர் பறி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல மத்தவங்க குழந்தைய என் குழந்தையும் ஒன்னா அப்படின்னு ஹீரோன் கோவமா கேட்கிறா. சார்லி பெக்கெட் கூட போயிட்டு அவங்களோட பையனை தேடுறதுக்கு உதவி பண்ணு அப்படின்னு பிராங்க் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. 2 பேருமே போய்கிட்டு இருக்காங்க. அப்ப கிராஞ்சும் போலீஸ் கூலிய இழுத்துட்டு வந்து வெளியில தள்ளி விடுறான். போலீஸும் விடுதிக்கு போயிட்டு அராஜகம் பண்ணிருப்பான் போல. கடுப்பான கிராஞ்சும் அவனை வெளியில தூக்கி போட்டிருப்பான். கூலியும் கோவத்துல கத்தி எடுத்து அவனை மிரட்ட அப்ப லிஸும் துப்பாக்கியோட வந்து போலீஸ் கூலிய அங்கிருந்து விரட்டி விடுறா. அதனால ஹீரோனும் சார்லியும் லிஸை தான் பார்க்க வந்திருப்பாங்க. 2 பேருமே கூப்பிட்டுக்கிட்டு லிஸும் மாடிக்க போறான். ஹீரோன் டென்ஷனா நடந்துகிட்டே இருக்க என் பையனை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், இதுவரை காணாம போன குழந்தைகளை கண்டுபிடிக்கவே இல்லை, அதுதான் எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு ஹீரோன் சொல்றா. நீ கவலைப்படாத, ஹென்ரிய கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு லிஸும் ஹீரோன் கிட்ட வந்து அவளை சமாதானப்படுத்துறான். அடுத்து சில போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த கூலியும் கிராஞ்சினை அசிங்கப்படுத்திட்டான். அவன் ஏதாவது பிரச்சனை ஸ்டேஷனுக்கு வரும்போது அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்ல எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதே, ஏற்கனவே நமக்கு அதிகமான பிரச்சனை இருக்கு அப்படின்னு பிராங்கு சொல்ல அப்ப டாக்டர் அங்கே வர என்ன வர சொன்னீங்களா அப்படின்னு டாக்டர் சொல்ல அப்ப பிராங்கும் 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பேரை சொல்லி அவங்கள தெரியுமா அப்படின்னு கேட்க தெரியும், அவங்க ராஜர் சுரங்கத்துக்கு பக்கத்துல இருந்தாங்க, அவங்களுக்கு எம்மா அப்படிங்கிற ஒரு குழந்தைய இருந்துச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க அவங்க இறந்து போயிட்டாங்க, அதுவும் ரொம்பவே கொடூரமா, நீங்க தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு பிராங்க் சொல்றான். இதுக்கு நடுவுல ஹீரோயின், லிஸ், போலீஸ் சார்லி 3 பேரும் மேரியோட வீட்டுக்கு போயிட்டு எங்கிருந்து ஹென்றி தேடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. நான் எல்லா வீட்லயும் குடிசையிலையும் தேடிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல நம்ம காடுகள்ல சில வீடு இருக்கு, அங்கே போய் தேடணும் அப்படின்னு சார்லி சொல்றான். அங்கே மனிதர்கள் காணாம போற கட்டுக்கதைலாம் நிறைய இருக்கு, அதை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். நீ ஒரு போலீஸ் இருந்துகிட்டு இப்படிப்பட்ட கட்டுக்கதை எல்லாத்தையும் நம்புற அப்படின்னு லிஸும் கோவமா சொல்ல எனக்கு இது கட்டுக்கதையை பத்தி பேசலாம் நேரம் இல்ல, நான் போய் என் பையனை தேட போறேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இந்த ஊர்ல காத்தெல்லாம் விஷமா இருக்கு, குளிரா வீசுது, அவ ரொம்பவே பசியா இருக்கான், ரொம்பவே உள்ளியா மாறிட்டான், பூமியில இருந்து எழுந்து வரான் அப்படின்னு மேரி மர்மமா அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஒரு கொடூரமான
பயங்கரமான காட்டெரி மாதிரியான ஒரு ஆள் ஒண்ணு நடுவுல காட்டுறாங்க. அடுத்த சீன்ல ஃபாதரை காட்டுறாங்க. சர்ச்சுக்கு ஹீரோயின், சோல், சார்லி 3 பேருமே ஃபாதரை பார்க்க வராங்க. ஃபாதர், என் பையனை காணோம், என் மனசு தப்பாவே யோசிக்குது, ரொம்ப நேரம் ஆகியுமே அவனை என்னால கண்டுபிடிக்க முடியல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஃபாதரும் அவளை கூப்பிட்டு அவருக்கு பக்கத்துல நிக்க வச்சு பிரேயர் பண்றாரு. ஹீரோனும் கென்றையை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. அடுத்து நைட் ஆயிடுது. ஹீரோன் வீட்டுக்கு வந்து பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப வெளியிலிருந்து சத்தம் கேக்குது. லைட் எடுத்துக்கிட்டு வெளியில வரா. அவ நிறைய கோழி வளர்க்கறா. அதுவும் அங்கே கத்துக்கிட்டு இருக்கு. ஹீரோனை சுத்தி பார்த்துட்டு அவ வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு சின்ன குடிலுக்கு போறா. அங்கிருந்து தான் சத்தம் கேக்குது. பயந்துகிட்டே கிட்ட போறா. திறந்திருந்த அந்த கதவு திடீர்னு அவ கிட்ட போன நேரம் முடிக்குது. வயது பண்ண ஹீரோனு பின்னாடி போறா. அதை இப்ப ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்ண, ஆனா கதவை ஓபன் பண்ண முடியல. அவளுக்கு இன்னும் பயம் வருது. நம்ம கண்ணு முன்னாடி முடிச்சு இப்ப ஓபன் பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சு பயந்து போய் வீட்டுக்கு போயிடுறா. ஹென்றி காணாம போனது, அவ விளையாண்டுகிட்டு இருந்தது, ஹென்றி அம்மா அப்படின்னு கூப்பிடுறது எல்லாத்தையுமே நினைச்சு ஹீரோனு பயந்து போய் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. அடுத்த நாள் காலையில ஆயிடுது. ஹீரோனு சோகமா எந்திரிச்சு வெளியில வந்து பார்த்தா அப்படி ஷாக் ஆயிடுறா. அங்கே அவ வளர்த்த கோழி எல்லாமே செத்துப்பி கிடக்கு. அது எல்லாமே அந்த சின்ன குடிலுக்கு முன்னாடி கிடக்க ஹீரோனோ அதை ஓப்பன் பண்ணி பாக்குறா. இருட்டா இருக்கு. உள்ள போய் இன்னும் பார்க்கும்போது திடீர்னு அவளுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா ஹென்றி தான் அமைதியா அங்க நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோனு ஓடி போயிட்டு அவனை கட்டி பிடிச்சு அழுகிறா. ஆனா அவன் அமைதியாவே நிக்கிறான். அவன் கண்ணு கருப்பா கோல்டு கலர்ல இருக்கு. அடுத்து ஹென்ரியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறா. சீக்கிரமா சாப்பிடு, நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு உன்னை செக் பண்ணிட்டு நீ பாதுகாப்பா திரும்ப வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு ஹீரோன் சொல்ல, ஆனா அவன் எதுவுமே சொல்லாம அவளை வினோதமா பாக்குறான். ஆனா அவன் ஹென்றி மாதிரி இல்லாம வேற ஒரு ஆள் மாதிரி இப்ப ஹீரோனை பாக்குறான். இதுக்கு நடுவுல டாக்டர், போலீஸ், பிராங்க், கூலி 3 பேருமே 2 பாடியை செக் பண்ண போனாங்கல்ல, அவங்க ஒரு வீட்டுக்கு வராங்க. டாக்டர் அந்த பாடியை பத்தி ஷாக் ஆகி நிக்கிறாரு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பிராங்க் கிட்ட கேட்க, தெரியல, இதுவரை இப்படி ஒரு பாடி நான் பார்த்ததே இல்லை, இந்த பாட்டை பாருங்களேன், எல்லாம் கலர் மாதிரி போயிருக்கு, சைலஸோட உடல் இப்படிதான் இருந்துச்சு, அவ கழுத்துல ஆழமான கீறல்கள், இந்த உடம்புல ரத்தமே இல்ல பாருங்க, ஏதோ ஒண்ணு அதை உறிஞ்சி குடிச்சிருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல, என்ன காமெடி பண்றீங்க, அது எப்படி முடியும் அப்படின்னு கேக்குறான். அந்த பாடியோட நெஞ்சில சதையே இல்லாம இருக்கு, இத பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, பாடிய யாருக்கும் தெரியாம புதைச்சிருங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு குழப்பத்தோட போறாரு. அடுத்த சீன்ல மேரி ஹீரோனோட வீட்டுக்கு வரா. ஹீரோனோ வெளியில வந்து அவளை சந்தோஷமா கட்டி பிடிச்சி உள்ள வர சொல்ல, ஆனா மேரியும் பின்னாடி போயிட்டு இங்க ஏதோ சரியில்லை, அது இங்கதான் இருக்கு, உன் பையனுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்க, இல்ல அவன் நல்லா தான் இருக்கான், கொஞ்சம் பயந்து போயிருக்கான் அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, நீ இன்னும் கவனமா இருக்கணும், அவனோட ஆன்மாவை அமைதிப்படுத்து, சமநிலைக்கு கொண்டு வா, உன் உயிருக்கும் உன் ஹென்றி உயிருக்கும் ஆபத்து, உன் தாய்மோட அன்புனாலதான் அவனை மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு ஹீரோனோட கையில கொடுத்துட்டு மேரி போறா. ஹீரோனுக்கு எதுவுமே புரியல, இருந்தாலும் அவ பேசுனத அமைதியை கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு நடுவுல அந்த 2 பாடியை புதைச்சிட்டு டாக்டரும் பிரேயர் பண்ணிட்டு போறாங்க. இதுக்கு நடுவுல டெர்னஸ், சாரா, அவளோட பொண்ணு எவரட், ஒரு அதிகாரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சாரா லேட் ஆயிடுச்சு, போய் தூங்கு, நானும் எவரட்டும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல அவளை அங்க இருந்து போயிடுறா. அடுத்து 2 பேரும் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தனியார் சொத்துக்களை பறிமுதல் செய்ய ஹெல்ப் பண்ண சொல்லி டெர்னஸ் கேட்க, அதுக்கு அதிக பணம் செலவாகும் அப்படின்னு எவரட்டும் சொல்றா. நீங்க என்ன கட்டலாத உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு டெர்னஸ் சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதே நேரம் டாக்டரும் அவர் வீட்டுல இருக்க லிஸும் அங்கே வந்து ஹென்றி கடஸ்டான் அப்படின்னு சொல்றான். அதை கட்டி ஷாக் ஆன டாக்டரும் எங்க இருந்தான், எப்படி இருக்கான் அப்படி கேட்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் சரியா தெரியல, கடஸ்டா மட்டும் தான் தெரியும் அப்படின்னு லிஸ் சொல்றான். அதே நேரத்துல எங்க ஹீரோனோ வீட்டுல அவ தூங்கிக்கிட்டு இருக்க. அப்ப திடீர்னு தூக்கம் கழிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா அவளுக்கு பின்னாடி தான் ஹென்றி நின்னுகிட்டு இருக்கான். அதை பார்த்து பதறி போயிட்டு மறுபடியும் திரும்ப லைட் அடிச்சு பார்த்தா இப்ப அவனை காணோம், பெட்லயுமே காணோம். வீட சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் பெட்டை பார்க்க இப்ப ஹென்றி பெட்ல தான் படுத்திருக்கான். அதை பார்த்து ஹீரோன் மிரண்டு போயிடுறா. அடுத்த நாள் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறா. ஆனா டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அப்பவும் ஹென்றோட கண்ணு வழியா ஏதோ ஒண்ணு டாக்டர் பாக்குது. டாக்டர் செக் பண்ணிட்டு அவன் நல்லாதான் இருக்கான் அப்படி சொல்லிடுறாரு. ஆனா ஹீரோனோ இல்லையே, அவன் நல்லாவே இல்ல, பேசவே மாட்டான், வித்தியாசமா நடந்துக்கிறான் அப்படி சொல்றா. நீ பயப்படாத, அவன் அதிர்ச்சியில இருக்கான், எல்லாமே சரியாயிடும், கொஞ்சம் டைம் கூட அப்படின்னு ஹென்ரியும் பக்கத்துல இருக்கும்போது டாக்டரும் சொல்லிட்டு ஹீரோனை கொஞ்சம் தூரமா கூட்டிட்டு போயிட்டு, அவனுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா அது சரியா என்னால சொல்ல முடியல, கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் டெஸ்ட் பண்ணுவோம், அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லு அப்படின்னு டாக்டர் சொல்ல ஹீரோனோ ஹென்ரிய கூட்டிட்டு போறா. அப்ப கிராஞ்சும் ஹீரோனுக்கு பின்னாடி வந்து, பெர்கட் நான் உங்க கூட கொஞ்சம் பேசணுமே, உங்க பையன் திரும்பி வந்ததுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு தேவையில்லாம பேசிக்கிட்டே ஹீரோனுக்கு பின்னாடி போக கடுப்பான ஹீரோனு திரும்பி உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க, சும்மா உங்க கூட வரலாம் தான் அப்படி சொல்ல கடுப்பான ஹீரோனோ அவனை எதுவுமே சொல்ல முடியாம திரும்பி நடந்து போறான். இவனு விடாம மறுபடியும் அதே கதையை பேசிக்கிட்டே போறான். ஹீரோன் மேல இவனுக்கு ஒரு கண்ணு. அவ திட்டி அனுப்ப பாக்குறா. ஆனாலும் அவன் பின்னாடியே வந்து ஹீரோனோட கையை பிடிச்சு இழுக்க
கொடுக்க ஹீரன் ரியாக்ட் பண்றதுக்குள்ள ஹென்றி அவன் மேல பாஞ்சு கிரான்ச்சோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிக்கிறான். அதை பார்த்த ஹீரனும் மிரண்டு போய் ஷாக்ல நிக்கிறா. ஹென்றி திரும்பி ஹீரனை பார்க்க அவன் பல்லு வேம்பயர் மாதிரி நீளமா இருக்கு. அவனோட கண்ணுமே கோல்டு கலர்ல இருக்கு. எல்லாத்தையுமே பண்ணிட்டு ஹென்றி ஹீரனை பாவமா பார்க்க ஹீரனை சுத்தி முத்தியும் பார்த்துட்டு யாராவது பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வேகமா ஹென்ரியை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறா. கிரான்ச் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். ரத்தம் பயங்கரமா போகுது. அடுத்த கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுறான். அடுத்து டாக்டர் வந்து பாடியை செக் பண்றாரு. இது நாய் இல்லாட்டா ஓனாய் ஏதாவது கடிச்சிருக்கும். பணத்துக்காக நடந்த சம்பவம் மாதிரி தெரியல, திடீர்னு நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல கடுப்பா இருக்கு. பிரச்சனை அதிகமாகிட்டு போய்கிட்டே இருக்கு அப்படின்னு பிராங்க் நினைக்கிறான். அப்ப கூலியை அங்கே வந்து டென்னஸோட வீட்லயும் ஒரு பிரச்சனை அப்படி சொல்ல பிராங்க் இன்னும் கடுப்பாக்குறான். சார்லி இந்த பெட்டியை மூடிட்டு இதை பாத்துக்கோ அப்படி சொல்லிட்டு டாக்டரும் பிராங்கும் கூலி இவங்க 3 பேரும் வெளியில போறாங்க. டெர்னஸோட வீட்டுக்கு வந்து பார்த்தா சாரா அவளோட பையன் டெர்னஸ் 3 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது உட்கார்ந்தபடி அப்படி இறந்து போயிருக்காங்க. அந்த இடத்துல சாராவோட பொண்ணு ரோசா மட்டும் காணோம். டாக்டர் ரூமுக்குள்ள போய் பார்த்துட்டு எல்லாருமே கூப்பிட அங்க அந்த வீட்டு வேலைக்காரி இறந்து போயிருக்கா. அவ கை ஃபுல்லாவே ரத்தமா இருக்கு. அப்ப அங்க சவத்துல பார்க்க அங்க ரத்தத்தால டெவில் அப்படின்னு எழுதி இருக்கு. அடுத்து டாக்டர் பாடி எல்லாத்தையுமே செக் பண்ண அதுலயுமே ரத்தமே இல்ல. சைரஸோட பாடியில மாதிரி கழுத்துல 2 கீரல் மட்டும் இருக்கு. கிராஞ்சோட பாடியில அப்படி இல்ல. அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு புரியலையே அப்படின்னு டாக்டர் சொல்ல சரியா சொல்லுங்க, புரியல தெரியல என்ன நம்ம சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கடுப்புல பிராங்க் கேட்கறான். அடுத்து பிராங்கும் கூலியும் வெளியில போய் ரகசியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸை ரகசியமா வச்சுக்கணும், இல்லாட்டா ஊர் மக்கள் மத்தியில பொருளியா பரவனா நமக்கு தான் பிரச்சனை. இந்த பள்ளியை யார் மலையாவது போட்டுட்டு அவங்கள தூக்குல தொங்க விட்டுலாம் அப்படின்னு பிராங்கும் சொல்லிட்டு மேரி எங்க கிட்ட கூட்டிட்டு வர சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரன் டாக்டரோட வீட்டை தட்டிக்கிட்டே இருக்கா. அப்ப அவளுக்கு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, இங்க என்ன பண்ற, ஹென்ரிய ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன் அப்படி சொல்ல ஹீரன் பதட்டமா உங்களுக்கு கிராஞ்சிக்கு நடந்ததை பத்தி தெரியுமா அப்படின்னு கேக்குறா. தெரியும், அவன் கொஞ்சம் கொடூரமா இறந்து போயிட்டான் அப்படி சொல்ல அதை பண்ணதே ஹென்றி தான் அப்படி சொல்றான். ஆனா அந்த நம்பாத டாக்டரும் அதை பண்ணது ஒரு அனிமல் ஓனை மாதிரி தான் இருக்கு. அதோட பற்கள் பெருசா இருந்துச்சு அப்படி சொல்ல அது மட்டும் இல்லாம தொண்டையிலேயே கடிச்சிருந்துச்சு அப்படி சொல்றாரு. நீங்க சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு ஹென்ரிக்கு அப்படின்னு ஹீரன் சொல்றா. நீங்க கற்பனையில பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ப மாட்டாரு டாக்டர். நான் சொல்றது உண்மைதான், அது என் கண்ணால பாத்தி அப்படி சொல்ல டாக்டர் ஹென்ரிய பார்க்க அவன் அப்பாவி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹென்ரிய சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்கே ஃபாதரும் பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள போன கொஞ்ச நேரத்துல ஹென்றி துடிச்சு கீழே விழுந்து மயங்கி போயிடுறான். இதுக்கு நடுவுல போலீஸ் கூலியும் மேரிய கூட்டிட்டு போக வந்திருக்கான். ஆனா சோலும் அவளை அனுப்ப முடியாது அப்படி சொல்லி அவங்க கூட சண்டைக்கு நிக்கிறான். அப்ப போலீஸும் துப்பாக்கி எடுக்க சோலும் அவனை அடிச்சு துவைக்கிறான். சோல் திரும்பும்போது போலீஸ் அவனை கத்தியால கீறிடுறான். சர்ச்சில் ஃபாதரும் பிரேயர் பண்ணிட்டு புனித நீரை தெளிக்க ஹென்றி எப்படி எந்திரிக்கிறான். ஃபாதர் அவனை தொட போக ஹென்றி திடீர்னு அனிமல் மாதிரி ஆக்ரோஷமா கத்த அதை பார்த்த டாக்டர் ஃபாதரும் பயந்து போயிடுறாங்க. அடுத்து கத்திக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறான் ஹென்றி. ஸ்ட்ரீட்டுக்கு நடுவுல வந்து நின்னுக்கிட்டு எல்லாரையுமே அவனோட குடும்பமான கண்ணால பாக்குறான். போலீஸ் கூலியும் மேரிய முடிய பிடிச்சி இழுத்துட்டு வரான். சார்லி துப்பாக்கியோட வெளியில வர மேரி கத்துற சத்தம் கேட்டு லிஸும் அவ அசிஸ்டன்ட்டுக்கும் வெளியில வராங்க. அதே நேரம் ஹீரனும் டாக்டர் ஃபாதரும் அங்க வந்துடுறாங்க. போலீஸ் கூலியும் மேரிய போட்டு அடிச்சு துன்புறுத்துறான். ஹென்றி யாரையும் ஏதோ பண்ண போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு லிஸும் ஒரு மண்வெட்டியை எடுத்துட்டு வந்து போலீஸ் கூலியோட காலை விட்டுறான். அந்த வழியில அவனும் கத்த அப்போ பிராங்கு துப்பாக்கியோட இங்க வந்து லிஸ் மண்வெட்டி கீழே போட அப்படி சொல்ல அவளும் அதை தூக்கி போட இப்ப சார்லியும் மேரிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறான். லிஸையும் பார்த்து இதுதான் உனக்கு கடைசி, ஏதாவது தப்பா பண்ண உன்னை தூக்குல போட்டுருவேன் அப்படின்னு பிராங்கும் மிரட்டிட்டு அங்கிருந்து போறான். அடுத்து போலீஸ் கூலிய பாருக்கு தூக்கிட்டு போயிட்டு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. ஹீரன் ஹென்ரிய கூட்டிக்கிட்டு பாருக்குள்ள வர அப்ப சோல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அங்கே மேரிய கை கால் வாய் எல்லாத்தையுமே கட்டி போட்டு அவளோட கழுத்துல தூக்கி கயிறை தொங்க விட்டு அதை பிராங்க் பிடிச்சிருக்கான். அதை பார்த்து கோவமான சோலும் நான் எப்பவுமே எந்த ஒரு தப்பும் பண்ணதே இல்ல, அமைதியே வேலையை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அப்படி இருந்தோம் என் ஒய்ஃப் மேலேயே பழிய போட்டு இப்படி பண்ற, நீ ஒரு மோசமான ஆள் அப்படின்னு கோமா சொல்றான். குழந்தைகள் காணாம போயிருக்கு, நிறைய பேர் ரத்தமே இல்லாம மர்மமா இறந்து போயிருக்காங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் இவதான் அப்படி சொல்லிட்டு கயிறை மேல இழுக்கிறான். போலீஸ் சார்லி கூட வேணா பிராங்க் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் கோமா கத்துறான். குற்றவாளியை யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம அதுக்கு என் ஒய்ஃப் மேல பழிய போட்டு அவளை கொல்ல பாக்குறீங்க, அந்த பழியை நான் ஏத்துக்கிறேன், அவளை விட்டுருங்க, என்ன தூக்குல போடுங்க அப்படின்னு சோலும் அழுதுகிட்டே சொல்ல அடுத்த சீன்ல லிஸ் ஸ்டேஷனுக்கு வந்து மேரி எங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ள போக பார்க்க சார்லியும் அவளை உள்ள விட மாட்டான். அப்போ பிராங்கும் மேரிய தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியில தள்ளி விட்டுட்டு போறான். லிஸும் மேரிக்கு ஹெல்ப் பண்ணி சார்லி அப்படி கூப்பிட 2 பேரும் சேர்ந்து மேரியை தூக்கிக்கிட்டு பாருக்கு போறாங்க. மாடிக்கு போயிட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஹீரன் ஹென்ரிய கூட்டிக்கிட்டு மாடிக்கு போறான். கீழே போலீஸ் கூலியும் ஃபாதரும் மட்டும்தான் இருக்காங்க. டாக்டர் மேரிக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு கீழே வந்து பார்க்க அங்க யாருமே இல்ல. டாக்டர் மறுபடியும் வந்து 2 பேரையும் காண அப்படி சொல்ல அதை விட மோசமான ஒரு நியூஸ் இருக்கு, பிராங்க் மேரிய ரொம்பவே சித்திரவதை செஞ்சான், சோல் மேல குழப்பலியை போட்டு கொல்ல போறாரு அப்படின்னு சார்லி சொல்ல
சொல்ல லிஸ் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் லிஸ்ஸும் எவர்ட்ட பார்க்க போறாங்க. ஆனா அவங்களும் அவங்க ரூம்ல அதே மாதிரி இறந்து கிடக்க மறுபடியும் பாருக்கு வர அங்க ஹீரன் தூங்கிக்கிட்டு இருக்கா. லிஸ்ஸும் அவளை எழுப்பி ஹென்றி எங்க அப்படி கேட்க அப்பதான் கவனிக்கிறா அவனை காணோம். மேரி ரூமுக்கு போய் பார்த்தா அங்க மேரியவையும் காணோம். பதில் போன ஹீரன் வீட்டுக்கு வந்து அவனை தேடுறா. அங்க இல்ல. லைட் எடுத்துக்கிட்டு அந்த சின்ன குடிலுக்கு போய் பாக்குறா. அந்த இருட்டுக்குள்ள உருமல் சத்தம் கேக்குது. ஹீரன் பயந்து பெட்டி கீழே உட்காந்துடுறா. ஹென்றி தான் உரிமிக்கிட்டு இருக்கான். ஹீரன் பக்கத்துல அவளை கழுத்துக்கிட்ட கடிக்க வர மாதிரி வந்துடுறான். நகம் பல்லு எல்லாமே மிருகம் மாதிரி ஹென்றிக்கு மாதிரி இருக்கு. அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவனும் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரன் நிம்மதியாகிறா. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல டாக்டரும் மேரி எங்க அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்க. தெரியாது, வழி போடுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் கிடைச்சிருச்சு அப்படின்னு பிராங்க் சொல்ல அப்ப கூலி எங்க அப்படின்னு பிராங்கும் சார்லி கிட்ட கேட்க அவரை நாங்க பார்க்கல அப்படின்னு சார்லி சொல்லிடுறான். அந்த சூனியக்காரி இந்த ஊருக்கு ஒரு சாபம் கொடுத்துட்டா. அதுல இருந்து அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. இவனை பழி கொடுத்து அதை நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு பிராங்க் சொல்லிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டு சோல் இருக்கிற அந்த கதவை ஓப்பன் பண்ண போறான். அப்ப டாக்டரும் அவனை தடுத்து அவன் எந்த ஒரு தப்பு பண்ணல அப்படின்னு டாக்டர் சொல்லி அவனை தடுக்க பார்க்க ஆனா டாக்டர் அடிச்சு போட்டுட்டு கதவை ஓப்பன் பண்ண அப்ப சார்லியும் பிராங்குக்கு பின்னாடி துப்பாக்கியை வச்சு அவனை அந்த ஜெயில தள்ளி பூட்டிட்டு சோலை காப்பாத்துறான். அங்கேயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம பாதுகாப்பா இருக்கலாம், நாளைக்கு நமக்கு கண்டிப்பா ஆள் வேணும் அப்படின்னு சார்லி சொல்ல சோல் நீ இந்த ஊரை விட்டே போயாகணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. மேரி இல்லாம எப்படி போறது அப்படி கேட்க அவ பாதுகாப்பா தான் இருப்பா, நீ இப்பவே இங்க இருந்து நீ தப்பிச்சு போயாகணும், இல்லனா உனக்கு தான் ஆபத்து அப்படி சொல்ல சோல் அது சரியான மாதிரி தெரியுது. அவனுக்கு ஹென்றி மாதிரி மாறிட்டான் போல. கூலி ஏதோ ஒரு வாசனையை பிடிச்சுக்கிட்டு அந்த பக்கமா போறான். போலீஸ் ஸ்டேஷன்ல இப்ப சார்லி மட்டும்தான் இருக்க. சோகமா குடிச்சுக்கிட்டே போலீஸ் வேலை கௌரவமான வேலை அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன், ஆனா இங்க எல்லாருமே மோசமானதான் இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அவனுக்கு பின்னாடி இருந்து வந்த கூலி பாட்டில் எடுத்து அவன் தலையில அடிச்சிடறான். இங்க ஹீரன் அவ வீட்டுல இருக்கப்ப சோலும் அங்கே வந்து மேரி எங்க அப்படின்னு கேட்க நீ எப்படி தப்பிச்சு வந்த அப்படின்னு கேட்க சார்லி ஹெல்ப் பண்ணதா சொல்றான். நான் ஹாக் வர்ஜீனியா சிட்டிக்கு ஒரு தந்தி அனுப்பணும், அங்க என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல நீ இங்க தங்க முடியாது, இது பாதுகாப்பான இடம் இல்ல அப்படின்னு ஹீரன் சொல்றா. அதே நேரம் போலீஸ் 2 பேருமே சார்லிய தூக்குல தொங்க விடுறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம குடும்பமா நடந்துக்கிறாங்க. 2 பேருமே அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் டாக்டர் அங்கே வந்து அதை பார்த்து ஷாக் ஆயிடுறான். அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவரும் போக அங்கே ஹீரன் கிராஞ்ச கொண்டது அனிமல் கிடையாது. அது என்னன்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல, ஏன் இப்படி மாறினான்னு தெரியல, ஆனா நான் அவன் அம்மானு தெரியுது, என்ன எதுவுமே பண்ண மாட்டான், ஆனா நீ இங்க இருந்த உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு ஹென்ரிய பத்தி சொல்றா. அது என்னவா இருந்தாலும் நான் பாக்குறேன் அப்படி சொல்ல ஹீரன் கதவை ஓப்பன் பண்ணா ஹென்றி கொடூரமா மாதிரி ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து ஷோலும் ஷாக் ஆகுறான். ஹீரன் அவனை கட்டி போட்டிருக்க ஷோலை பார்த்ததும் இன்னும் நிலைமை மோசமாகி ஆக்ரோஷமா மாறி கட்ட அவிழ்த்துட்டு வரான். ஹீரனோ அவனை தடுக்க பார்க்க அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறான். ஹீரனும் துப்பாக்கி எடுத்து அவனை தேட போறா. இது ஒரு ஓனாய் அப்படின்னு சொல்ல அப்ப போலீஸ் 2 பேருமே அங்க வந்துடுறாங்க. ஹீரனோட துப்பாக்கி கீழே போட சொல்றான். ஆனா அவ முடியாது அப்படி சொல்ல அப்ப டாக்டரும் அங்கே வந்து அவ சொல்றத கேளுங்க அப்படி சொல்ல போலீஸ் 2 பேருமே அந்த பக்கமா திரும்பி பார்க்க டாக்டர் அங்கே துப்பாக்கியோட நிக்கிறான். அப்ப 2 டீமுக்கும் சண்டை வரப்போற இந்த நேரம் ஹென்றி பயங்கரமா சத்தமா உரிமிக்கிட்டே பிராங்க அட்டாக் பண்ண வர டக்குன்னு பிராங்க் ஹென்ரிய சுட்டுறான். அந்த நேரத்தை பயன்படுத்தி சோலும் ஹீரோன் கையில இருந்த துப்பாக்கியை வாங்கி கூலியை சுட்டுறான். அப்ப பிராங்க் நெஞ்சில ஒரு கோடரி வந்து பாயுது. யாருன்னு பார்த்தா மேரி தான். வெறியோட வந்து பிராங்குக்கு முன்னாடி நிக்கிறான். அவனை அசிங்கமா கேட்டுட்டு கோடரி எடுத்து மறுபடியும் அவன் நெஞ்சிலே விட்டுறா. அவளோட வெறியை தீர்த்துக்கிறான். அதே நேரம் ஹீரோன் வேகமா ஓடி போயிட்டு ஹென்ரிய பார்க்க அவன் நெஞ்சில குண்டு பாஞ்சிருக்கு, ஆனா அவன் சாகல. ஹீரோன் அவன் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கா. அடுத்து 2 போலீஸோட பாடிய வண்டியில தூக்கி வச்சுட்டு டாக்டரும் சோலும் எங்கேயோ கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி நீ தைரியமா இருக்கணும், அதை பண்றிவியா அப்படின்னு டாக்டர் கேட்க ஹீரோனோ எதுவுமே சொல்லாம சோகமா இருக்கா. 2 பேரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோனை வீட்டுக்குள்ள வர அங்க ஹென்றி தரையில உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்ப டேபிள் மேல இருந்து அது கத்தி எடுத்து ஹீரன் அவனுக்கு பின்னாடி போய் அவனை கட்டி பிடிச்சி அழுகிறா. அடுத்து அந்த கத்தியால அவன் கழுத்து அறுத்து அவனை கொன்னுறா. ஹென்றி கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கா. அவன் ஓனாய் மாதிரி மாறிட்டான்ல, அவன் உயிரோட இருந்த எல்லாருக்கும் ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரன் மனசை கல்லாக்கிக்கிட்டு கொன்றுப்பா. அடுத்த சீன்ல மேரி டாக்டர் சோலு எல்லாருமே வர அதுக்கப்புறம் ஹென்ரியோட பாடியை எரிச்சிடுறாங்க. ஹீரன் சோகமா இருக்கிறத பார்த்து எல்லாருமே கவலையா இருக்காங்க. அப்ப டாக்டர் வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருப்போம், அவ தனியா இருக்கட்டும் அப்படி சொல்ல அடுத்த சீன்ல ஹீரன் தனியா ஹென்ரியை நினைச்சு அழுதுகிட்டு இருக்கப்ப அப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபாதர் தான் நிக்கிறாரு. ஹென்ரிக்கு நடந்ததை கேள்விப்பட்டேன், வருத்தமா தான் இருக்கு, அதான் அவனை பார்த்துட்டு போலாம் வந்தேன் அப்படி சொல்ல ஹீரன் அவரை உள்ள வீட்டுக்குள்ள கூப்பிடுறா. அவருக்கு டீ போட ஹீரனும் திரும்பி நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. நீ இவ்வளவு கஷ்டத்துலயும் தைரியமா இருக்கா அப்படி சொல்லிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஃபாதரோட கையை காட்டுறாங்க. அவரோட கை டீமன் கை மாதிரி ரொம்பவே கொடூரமா இருக்கு. நகம் நீளமாவும் கையில நீல நிறத்துலயும் இருக்கு. உன் பையனை கத்தியால கழுத்தறுத்து கொலை பண்ணிருக்கா அப்படி சொல்ல அதை கேட்டு ஷாக் ஆன ஹீரனோ இந்த விஷயம் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்கும் போது முன்னாடி சொன்னது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. இவன் மேல சந்தேகம் வருது. அப்ப அந்த சீனை காட்டுறாங்க. ஹென்றி விளையாண்டுகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து அவனுக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, இந்த ஃபாதர் தான் ஹென்றி எப்படி மாத்திருப்பான். அத நேரம் வீட்டுக்கு வெளியில இறந்து போன போலீஸ் கூலியும் ஜாம்பி மாதிரி உயிரோட வந்து இவங்களை கொல்ல பார்க்க டாக்டரும் சோலும் அவனை சுட்டு அந்த சின்ன குழலுக்குள்ள போட்டு அடைக்கிறாங்க. ஃபாதரும் ஹீரனை பார்த்து நான் தனி இனம், என்
ராணியை கண்டுபிடிச்சிட்டேன், நாம சேர்ந்து ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு ஃபாதரும் கேட்கறான். ஹீரோயின் ஃபாதர் தொட்ட உடனே மர்மமா பேசுனது எல்லாமே நினைச்சு ஷாக் ஆகி நிக்கிறா. ஃபாதருக்கு ஹீரோனை பிடிச்சிருக்கும், அதனால ஹென்ரிய முதல்ல மாத்திட்டு அதுக்கப்புறம் ஹீரோனை மாத்தலாம் அப்படின்னு இருந்திருப்பான். அங்க மறுபடியும் கதவை உடச்சுக்கிட்டு ஜாம்பி மாதிரி கூலி வர டாக்டர் அவனை சொல்றாரு. ஆனா டாக்டரை ஒரே அடியில தள்ளி விட அடுத்து மேரியும் சோலும் சேர்ந்துக்கிட்டு அதை சமாளிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சோல் மண்வெட்டியை வச்சு அதோட தலையை தனியா வெட்டி எடுத்துடுறான். இங்க ஹீரோனை அழுதுகிட்டே, நான் ஹென்ரிய பார்க்கணும், என்னை கூட்டிட்டு போங்க, எனக்கு வாழவே வேணாம், என்னைய உங்களை மாதிரி மாத்திடுங்க அப்படி சொல்ல ஃபாதரும் அவ உண்மையான கொடூரமான உருவத்துக்கு வந்து ஹீரோனை கடிக்க போக திடீர்னு ஹீரோனை மரத்துல அந்த சிலுவையை வச்சு ஃபாதர் நெஞ்சிலே குத்த அது பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. ஃபாதரும் கத்திக்கிட்டே வெளியில வர அங்க துங்கிக்கிட்டு விளக்கெடுத்து ஃபாதர் மேல ஹீரோனை அடிக்க அது இன்னும் பத்திக்கிட்டு எரியுது. ஹென்ரிய கொடூரமா மாத்தினதுக்கு ஹீரோன் எப்படியே பழி வாங்கிட்டா. ஃபாதரும் இறந்து போயிடுறான். அப்ப சோலும் கூலியோட தலையை எடுத்துட்டு வந்து எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஃபாதர் மேல போட அதுவும் எரியுது. அடுத்த நாள் ஹீரோனோ அவளோட பையனோட சம்மதிக்கு பூ வைக்கிறா. டாக்டர் அவ பக்கத்துல தான் நிக்கிறாரு. கட் பண்ணி படத்தோட ஸ்டார்டிங்ல இறந்து போன அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சம்மதியில இருந்து ஏதோ ஒன்று வெளியில வர மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.